4000 கோவில்களுக்கு குடமுழக்கு விழா நடத்தியிருக்கிறோம். எங்களை போய் இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்களே, உண்மையான பக்தர்கள் மகிழ்கிறார்கள் என்று முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்று அவர் வழக்கம் போல அந்த இந்தி திணிப்பை ஏற்காதால் கொடுக்க இருக்கும் கல்வி நிதி எப்போது வரும், மெட்ரோ கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது அனுமதி, கீழ் இருக்கை எப்போது என ஒரு பெரிய பட்டியலை அவரும் வாசித்தார். ஆனால் வாசித்துவிட்டு இதெல்லாம் பாஜக தமிழகத்திற்கு செய்த துரோகங்களின் பட்டியல், துரோக லிஸ்ட் என்று ஒரு அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே அரசியல் களம் பற்றி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக பாஜகவும் சரி அஇஅதிமுகவும் சரி பதில் கொடுப்பார்கள். எது எப்படி எப்படும் இந்த தமிழகத்தின் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. தற்போது முதலமைச்சர் நீண்ட காலமாக திமுக என்றாலே இந்த 3 குற்றச்சாட்டுகள் பிரதானமாக வரும். முதல் எடுத்தோடனே அது வாரிசு அரசியல்ப்பா, உங்க வீட்டில் எல்லாம் அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இன்னொன்று அது ஊழல்ப்பா, அந்த காலத்தில் சர்க்காரியா ஊழல்லேருந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணாங்கப்பான்னு இன்றைய ஊழல் வரைக்கும் மெட்ரோ வாட்டரில் ஊழல் பண்ணாங்க, வடிகாலில் ஊழல் பண்ணாங்க என்று ஒரு பெரிய ஊழலை சொல்லுவாங்க. இப்போ 4 லட்சம் ரூபாய் ஊழல்னு அஇஅதிமுக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எங்கப்பா ஆதாரம்? ஒரு ஆதாரம் கொடுத்தீங்களா? ஒரு வழக்கில் எங்களை குற்றவாளின்னு சொல்ல வச்சிங்களா? இது வரைக்கும் சொல்லியே. குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு நீங்கள் தான் என்ற வகையிலே அஇஅதிமுகவை நோக்கி ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார், எதிர்கணையை வீசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மூன்றாவதாக வாரிசு அரசியல் ஊழலுக்கு அடுத்ததாக அதிகமாக பேசப்படுவது இந்து விரோத கட்சி, இந்துக்களுக்கு எதிராக சரிபடுகிறது, இந்து விரோத தீய சக்தி திமுக என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தற்போது அரசியலுக்காக தேர்தலுக்காக தேர்தல் யுக்தியாக தேர்தல் பிரச்சாரமாகவே தற்போது எதிர்க்கட்சிகள் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை பெரிதாக வைத்திருக்கிறார்கள். இந்து விரோத தீய சக்தி திமுக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் பதிலடி கொடுக்கிறார் முதலமைச்சர். இந்த தமிழ்நாடு சம்மிட் NDTV ஊடகம் நடத்திய தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியிலே இந்து விரோத கட்சியான நாங்கள் அதிலே 4000 கோவில்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 கோவில்கள் என்ற வகையிலே நாங்கள் 4000 கோவில்களுக்கு குடமுழக்கு விழா செய்திருக்கிறோம், கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். எனவே எங்களை போல் இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்களா, உண்மையான பக்தர்கள் உண்மையான இந்துக்கள் எங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாஜக செய்த துரோகங்களின் பட்டியல், தமிழகத்திற்கு இழைத்த துரோகங்களின் பட்டியலின் ஒரு பெரிய பட்டியலையே வாசித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே முதலமைச்சருடைய இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பதிலடி கொடுக்கப்படும். அந்த பதிலடி மட்டுமல்ல, அஇஅதிமுகவையும் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஊழலால் தண்டிக்கப்பட்டவர்கள் அடங்கிய கட்சி நீங்கள் தான் என்ற வகையிலே அவர்களுக்கும் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். எனவே அஇஅதிமுக என்ன சொல்ல போகிறது, பாரதிய ஜனதா என்ன சொல்ல போகிறது, இருவரும் இணைந்துள்ள அந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே முதலமைச்சருக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அந்த பதிலடிகளுடன் மீண்டும் உங்களை ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.